அடுப்பு ஊதும் பெண்களுக்கு பட்டப்படிப்பு எதற்கு என்ற காலத்தை மாற்றி பெண்களே படிப்பில் என்றும் முதன்மை என்ற நிலையை எட்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் பெண்களின் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கி பயத்தை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே வரவே தயங்கும் நிலைக்கு தள்ள பார்க்கிறது இந்த திராவிட மாடல் அரசாங்கம். ஆம், பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள். அந்த அளவுக்கு பெண்கள் எங்கு சென்றாலும் துளியும் பாதுகாப்பு இல்லை. கடைக்கு சென்றால் செயின் பறிப்பு, வீட்டு வாசலில் கோலம் போடும்போது கூட கழுத்தில் உள்ள தாலிச்சங்கிலி பறிப்பு, கல்லூரிக்கு படிக்கச் சென்றால் பாலியல் தொந்தரவு, விவரமறியாத பச்சை குழந்தை முதல் பல்லு போன பாட்டி வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் உண்மை நிலவரம். இதை நாங்கள் ஒன்றும் எட்டுக்கட்டி சொல்லவில்லை. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரங்களின்படி பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருந்து 2வது இடத்திற்கு சரிந்த சென்னை என்ற செய்தியே போதும் இதை உறுதிப்படுத்த. சில நாட்களுக்கு முன்னர்தான் தமிழ்நாடே கொந்தளித்த அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வருவதற்குள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த கொடூரம் தமிழ்நாட்டு மக்களை யார் அந்த சார் என்று அரசை எதிர்த்து கேள்வி கேட்க வைத்தது. இந்த பேச்சுகளெல்லாம் அடங்குவதற்குள் தற்போது சென்னை ஐஐடி கேன்டீனில் டீ குடிக்கச் சென்ற மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் விதவிதமாக பெண்களுக்கு நடக்கும் இது போன்ற கொடூரங்களை பார்க்கும்போது பெண்கள் மனதளவில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை சொல்லி மாளாது. கல்லூரியில் படிக்கும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யாத சென்னை ஐஐடி நிர்வாகத்திற்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சர்வசாதாரணமாக நடக்கும் அச்ச நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளியிருக்கும் திராவிட மாடல் அரசாங்கத்திற்கும் தனது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால்தான் ஒரு ஆட்சி நன்றாக நடக்கிறது என்று அர்த்தம். அதை உறுதி செய்யத்தான் அதிமுக ஆட்சியில் பல்வேறு பெண்கள் பாதுகாப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. நகரம் முழுக்க சிசிடிவி கேமராக்கள், பெண்கள் பேட்ரோல், மகளிர் காவல் நிலையங்கள் என்று பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்தது அதிமுக. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்துதான் இப்படி பெண்களுக்கு எதிரான அட்டூழியங்கள் எல்லாம் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் இது குறித்து புகார் அளிக்கும் பெண்களையே கொச்சைப்படுத்த திமுக நினைப்பதால் தான் பெண்கள் தங்களுக்கு நேரும் அநீதிகளை வெளியே சொல்லவே அச்சம் கொள்கிறார்கள். தமிழ்நாட்டின் இளம் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு எதுவுமே செய்யாமல் தன் மகனை எப்படி கரை சேர்த்தலாம், பேரனை எப்போது அரங்கேற்றலாம் என்று மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் முதலமைச்சர். குற்றம் செய்பவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவதை விட வேறு என்ன வேலை இந்த அரசுக்கு? ஆக மொத்தத்தில் பள்ளி குழந்தைகள் முதல் பாட்டிகள் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தமிழ்நாட்டில்? பெண் போலீசுக்கு கூட பாதுகாப்பு தர முடியாத, கையாலாகாத அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறதா திமுக? பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் தமிழ்நாட்டை நம்பர் 1 ஆக்குவதுதான் திமுகவின் சாதனையா? கல்லூரியில் படிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இனியாவது ஏதேனும் நடவடிக்கை எடுப்பாரா ஸ்டாலின்? பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய என்ன செய்ய போகிறார் திராவிட மாடல் முதல்வர்? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.